அரங்க மதுரட்டுமே விசில் பறக்கட்டுமே நாவ் கரங்கள் வசரட்டுமே டேக் ஓவர் ஒட்டு மொத்தமே நாவ் குகு குலி பவர் ஹவுஸே என்னைக்கும் குறையாது மவுசே உம்மால எழுசுகளுக்கும் பொடிசலுக்கும் பாமரனுக்கும் குமரிகளுக்கும் லவ்ஸே குகு குலி பவர் ஹவுஸே. இந்த பாட்டை தாங்க விட்டாங்க பவர் ஹவுஸ்னு ஒரு பாட்டு. ஹேட்டர்ஸ்லாம் சூப்பர் ஸ்டார் ஹேட்டர்ஸ்லாம் எங்கே போனான்னு தெரில, ஆள் அட்ரஸே காணோம். அந்த அளவுக்கு வைப்பு வெறித்தனமாக இருந்தது இந்த பவர் ஹவுஸ் பாட்டு. அதாவது சொல்லியிருந்தானுங்க பவர் ஹவுஸ்லாம் அந்தளவுக்கு ஹுக்கும் அளவுக்கு இருக்காது அப்படி இப்படிலாம் பேசியிருந்தானுங்க. அவனுக்கு தெரில, அதாவது அந்த வைப்பு எப்படி இருக்குன்னு தெரில, அது வரைக்கும் தெரில. பாட்டு விட்ற அளவுக்கு பாட்டு விட்ற வரைக்கும் தெரில. பாட்டு எப்போ ரிலீஸ் பண்ணானோ அப்பயே வந்து எல்லா ஹேட்டர்ஸும் அப்ஸ்காண்ட் ஆகிட்டானுங்க. ஏன்னா பவர் ஹவுஸு அந்த மாதிரி பவர் ஆகுது. ஏன்னா வந்து சூப்பர் ஸ்டார் வந்து சும்மா இல்லைங்க, அவர் வந்து ஆண்டாண்டு காலமாக தமிழ் சினிமாவை ஆண்டுனுக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு ஹீரோக்கு வந்து இந்த மாதிரி பவர் ஹவுஸ் அப்படின்னு ஒரு மாசான ஒரு சாங்கை ஒன்று அனிருத்து ப்ளேஸ் பண்ணிக்கிறாரு. அந்த பிளேஸ்மெண்ட் எந்த அளவுக்கு பொருத்தமாகுது அப்படின்னா, அந்த பாட்டு போட்டு தலைவர் வந்து நடந்து வர சீனாக இருக்கட்டும், அவர் வந்து முறைகிற சீனாகட்டும், கோடாரி வச்சு நிற்கிற சீனாகட்டும், எல்லாமே வந்து செதற விடுற மாதிரி இருக்குது. அதனால் வந்து இந்த பாட்டு வந்து நம்ம வந்து தேட்டரில் பார்க்கும்போது அப்படியே வந்து கூஸ் பம்ப்ஸாக இருக்கும். அப்படியே ஸ்க்ரீன்லாம் வந்து ஃபயர் ஆகும். சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ் வந்து எந்தளவுக்கு வைப் ஏற்ற முடியுமோ அந்தளவுக்கு வைப் ஏற்றுவாங்க. இதை வந்து ஹேட்டர்ஸ் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் எவனுமே எல்லாம் காணாமல் போயிட்டானுங்க. அதனால் வந்து பவர் ஹவுஸ் பாட்டுக்கே வந்து ஹேட்டர்ஸ் செதறது நம்மளுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். இதுக்கப்புறம் வந்து யாருமே பேசுறது கூட இருக்க மாட்டானுங்க. அதனால் கூலியை வந்து ஒரு அப்டேட்டாக நீங்கள் தாராளமாக இன்னும் மாசாவே விடலான்னு நான் சொல்லுவேன். இதில் வேறு ஆகஸ்ட் 2 ஆடியோ லான்ச்சுன்னு கேள்விப்பட்டேன். அது வந்து எப்படி இருக்க போகுதுன்னு சும்மா நம்ம சொல்லி வர வேண்டிய அவசியம் இல்லை. ஜெயிலர்லேயே நாங்கள் பார்த்தோம். அப்படியே வந்து இப்போ இருக்கிற யங் ஹீரோஸ் கூட அந்த ஃபேன் கிரேஸ் இருக்காது. அந்த மாதிரி வந்து ஜெயிலரில் தலைவர் பேசும்போது வந்து ஒட்டுமொத்த நேரு ஸ்டேடியமும் அப்படியே ஃபயர் ஆச்சு. அந்த மாதிரி வந்து இப்போ கூலிக்கு ஆக போகுது. லோகேஷ் கனகராஜ் அதுக்கான வேலைகளை பார்த்துன்னுக்கிறாரு. அந்த படத்தை வந்து தலைவருக்கு போட்டு காட்டிட்டாரு. எந்த அளவுக்கு ஃபயராக இருக்குதுன்னா, படத்தை வந்து போட்டு காட்டிட்டு தலைவர் அதை அப்ரிஷியேட் பண்ணிவிட்டு அதை மூலிமா லோகேஷ் கனகராஜ் நிம்மதியாக தூங்கியிருக்கிறாரு. அதனால் வந்து ஒரு மாஸ் என்டர்டெய்னர் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்றத இந்த கூலியில் நீங்கள் பார்ப்பீங்க. மாஸ் என்டர்டெய்னர் மட்டும் இல்லைங்க, அதில் மிகப்பெரிய கருத்து ஒன்று இருக்குது. அந்த கருத்து வந்து இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ்நாட்டில் இல்லை, உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த உழைப்பாளர்களுக்கும் ஏற்ற மாதிரி அந்த கருத்து இருக்கும். அந்த கருத்தில் தலைவரை பொறுத்துனா மட்டும்தான் அந்த கருத்து வந்து வேல்யூபிள் ஆகும். ஸோ அந்த மாதிரி படம் தான் கூலி. அந்த கூலி படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்கியிருக்காரு. அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ வந்து இது சிக்கிட்டு வைப்புன்ற ஒரு ஜாலியான பாட்டாக இருந்தாலும் சரி, மோனிகான்ற ஒரு கிளாமர் பாட்டாக இருந்தாலும் சரி, இப்போ ரீசெண்டாக விட்டு பவர் ஹவுஸ்ன்ற மாஸ் ரிவெஞ்சு கொடுக்குற சூப்பர் ஸ்டார் ரிவெஞ்சு கொடுக்குற ஒரு பாட்டாக இருந்தாலும், கம்பேக் பாட்டாக இருந்தாலும் சரி, எல்லாமே தாறுமாறாக வந்துக்குது. அதனால் கூலி படத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவின் முதலில் 1000 கோடி அடிக்க வேண்டிய படம் நான் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.